ஹாய், வணக்கம். நண்பர்கள் அனைவரும் நலமா? ஹாய், வணக்கம். நட்பே நலமா? ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நம்மளுடைய முகநூல் கணக்கில் ஸோ உலக உரண்டா இருக்கிறது பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன். ஸோ அது நோட்டிஃபிகேஷன், அதாவது அறிவிப்பு, எந்தெந்த அறிவிப்புலாம் நம்மளுக்கு வரணும் வரக்கூடாது அப்படின்றது தான். ஸோ அறிவிப்பு போய் அதை எப்படி நம்ம இப்போ இவரெலாம் அந்த குரூப்பில் இருக்கிறவங்களாம் ஏதாவது ஒரு நோட்ஸ் போட்டாங்கன்னா உடனே வந்து போகுது. இல்லை நம்ம யாராவது ஒரு குரூப்புக்கு போயிட்டு நம்ம யாராவது ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தோன்னா அந்த குரூப்பில் லைக் பண்ணாங்களோ, கமெண்ட் பண்ணாங்களோ, ஷேர் பண்ணாங்களோ எல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது அறிவிப்பாக நம்மளுக்கு வரும், இவங்க இது பண்ணாங்க, இது போனாங்க அப்படின்றது தான் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ற அந்த உலக உருண்டை சிம்பிள். ஸோ அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது சார்? அதை நம்ம லாக் அவுட் டேப்பை ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸில் போய்க்கணும். ஸோ இது நான் போட்டுக்கிற தீமு இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, தீம் போட்டிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு லிஸ்ட் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் ஹவ் டு கெட் நோட்டிஃபிகேஷன், நம்ம நோட்டிஃபிகேஷன் எவ்வாறு பெறுறது அப்படின்னீங்கன்னா, ஸோ ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் பேஜில் வரக்கூடியது சவுண்டு வரும். ஸோ அதாவது சவுண்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் சவுண்டு, அதாவது நம்ம வந்து யாருக்காவது நம்மளுடைய டைம் லைனில் போஸ்ட் பண்ணியிருந்தோன்னா யாராவது ஃப்ரெண்டுங்க லைக்கோ, கமெண்டோ, ஷேரோ ஏதாவது பண்ணாங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். டைம்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டில் வேணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ அதை நான் வேறு ஒன்று ஐடியிலேருந்து பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள், இப்போ நான் அந்த ஐடிக்கு நான் ஒரு லைக் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ டைன்னு ஒரு சவுண்டு வந்திருக்கும், இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சிங்களா? அப்போ உங்களுக்கு லைக் கொடுத்துருக்குறாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஸோ அந்த சவுண்டு வேணா வச்சிங்க, இல்லை சவுண்டு வேணா ஆஃப் பண்ணிங்க. ஸோ இமெயில் ரெண்டாவது. ஸோ நம்மளுக்கு வந்து இமெயிலையும் நான் வந்து இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் இந்த இமெயில் அன்சப்ஸ்கிரைப் ஃப்ரம். ஸோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் இமெயிலுக்கும் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா மாற்றி கொடுங்க. இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் அபவுட் தி ஆக்டிவிட்டி யூ ஆர் மிஸ்டு. ஸோ அப்புறம் ஒன்லி நோட்டிஃபிகேஷன் அபவுட் யுவர் அக்கௌண்ட் செக்யூரிட்டி அண்ட் ப்ரிவென்சி. ஸோ செக்யூரிட்டி செட்டிங்ஸ், ப்ரிவென்சி செட்டிங்ஸ் எது வேணாலும் நோட்டிஃபிகேஷனாக வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், எது வேணாலும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன்ன்றது எனக்கே இது வரைக்கும் என்னென்னு தெரியாது. நான் சர்ச் பண்ணுறேன், அதை இது வரைக்கும் தெரில. ஸோ டெக்ஸ்ட் மெசேஜ், ஸோ உங்களுக்கு ஏதாவது அதேமாதிரி யாராவது ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்களா, ஏதாவது கொடுத்துக்கிறாங்களா அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள், கமாண்ட் ஆன் மே ஸ்டேட்டஸ் அப்டேட்டட் அண்ட் டைம்லைன் போஸ்ட். நம்மளோட டைம்லைன் போஸ்ட்டில் ஏதாவது நம்ம ஸ்டேட்டஸ் போட்டோம்னா கமெண்ட் பண்ணாலும் வந்துடும். ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் போட்டாலும் செல்ஃபோனுக்கு வரும். ஸோ எவ்ரிதிங் சேல்ஸ் எல்லாமே எதாக இருந்தாலும் வந்துடும். ஸோ ரிசீவ் டெக்ஸ்ட் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் ஒன்லி. ஸோ அதை டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிட்டு எனி டைம் ஸோ டூ நாட் சென்ட் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் இதை டிக் பண்ணிட்டீங்கன்னா வராது. ஸோ இதை ரிசீவிங் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் ஒன்லி, இதை டிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது? ஸோ எல்லாத்தையும் நான் விளக்கமாக சொல்ல போனால் எங்கே டைம் போகுது, எல்லாமே 10 நிமிஷத்துக்கு மேலே ஒவ்வொரு வீடியோவும் போகுது. ஆனால் நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன். இதுக்கே பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட பேசிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது இவ்வளோ பேசிட்டு. ஸோ ஆக்டிவேட்டட் தட் இன்வால்வ்ஸ் ஆன். ஸோ அதெல்லாம் எல்லாருமே எது போட்டாலும் வரணும். ஸோ நோட்டிஃபிகேஷனாக அப்படின்னு என்ன நோட்டிஃபிகேஷனாக வச்சுங்க. ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி, ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்டும் நம்மளுடைய ஃப்ரெண்டும் எது பண்ணாலும் வரணும். ஸோ நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு எது பண்ணாலும் நம்மளுக்கு வரணும். அதாவது நமக்கு வந்து நம்மளுக்கு டேக் பண்ணி வர்றவங்க தான் இந்த ஆப்ஷன்லாம். ஸோ அதேமாரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ், அதாவது நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி எதாவது பண்ணாங்கன்னா அதுவும் நம்மளுக்கு வரணும். ஸோ யாருக்காவது பர்த்டே நாளைக்கு ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு பர்த்டேனா அது வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும் அவருக்குமே ஃப்ரெண்டுன்னு. ஸோ இப்போ இந்த ரவிக்குமாருக்கு டுமாரோ பர்த்டே 26 இயர்ஸ் ஓல்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். ஸோ இவர் லைஃப் ஈவெண்ட்டு. ஸோ யாராவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது அவங்களுடைய நிகழ்வுகள், அதாவது இன்றைக்கி நாளைக்கு நான் மேரேஜுக்கு போகிறேன், ஸோ நாளைக்கு என்னுடைய பையன் பெரிய பையனோ என்னுடைய சாங்ஸ் பாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது ஈவெண்ட் போட்டிருந்தாருன்னா அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா ஆன் பண்ணிக்கிங்க. ஸோ நம்மளுக்கு டேக் பண்ணி வர்ற ஃப்ரெண்டுக்கு அந்த டேக் பண்ணி விட்ற ரெக்வஸ்ட் வரும். ஸோ டேக் பண்ணி விட்ற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு யார் லைக் கமெண்ட் பண்ணுறாங்கன்ற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுவும் வேணா வச்சுங்க, இல்லைனா எடுத்துருங்க. ஸோ பாருங்கள், எல்லாமே இருக்குது. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸுன்னு எனி ஒன் எதுவாக இருந்தாலும் ஸோ அப்படின்னா கொடுத்துருக்கோம், அதையும் கொடுத்துங்க. ஸோ ஃப்ரெண்ட் டேக் ஆன் ஆஃப்னு வச்சுங்க. ஸோ பர்த்டே வேணும்னா வச்சுங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிங்க. பர்த்டே யாருக்காவது தெரியும்னா. ஸோ அதுவும் வேண்டாம்னா ஃபாலோவர்ஸ் யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணாங்கன்னா அது நம்மளுக்கு வேண்டுமா நோட்டிஃபிகேஷனாக, ஃப்ரெண்டு எவ்ரிபடி யார் ஃபாலோ பண்ணாலும் வேணுமா, இல்லை ஃப்ரெண்டு கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்டு வேணுமா, இல்லை நோபடி எதுவும் வேண்டாமா, அதுமாரி ஃபாலோ பண்ணுறவங்களே ரெக்வஸ்ட் எதுவும் வேணான்னா நோபடி கொடுத்துருங்க. ஸோ பேஜ் யூ மேனேஜ். ஸோ நான் வந்து நீங்கள் ஏதாவது பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆக்டர் இருப்பாங்க, ஆக்டர் வந்து அவங்களுடைய முகநூல் கணக்கு ஒன்றா இருக்கும். அது வந்து யாரும் ரொம்ப விஐபி பர்சனை மட்டும் இம்போர்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பேஜை போட்டு பப்ளிக்காக விட்டு வச்சுருப்பாங்க அந்த பேஜை மட்டும். ஸோ அப்படின்றவங்களுக்கு நான் இப்போ ஒரே ஒரு பேஜ் தான் போட்டு வச்சுருக்கிறேன், இங்கே பாருங்கள். ஸோ அந்த பேஜில் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு பேஜ் தான் நான் வச்சுருக்கிறேன். அந்த பேஜில் நீங்கள் எந்த போஸ்ட் பண்ணாலும் ஸோ அதேமாரி
பேஜ் ஓப்பன் பண்ணவங்க மட்டும் தான் போஸ்ட் பண்ண முடியும். அவங்க எந்த போஸ்ட் பண்ணாலும் இப்போ நீங்கள் ஒரு ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 40,000 பேர் 50,000 பேர் 1,00,000 பேர் இப்போ அமிதாப் பச்சன்லாம் பார்த்தீங்கன்னா 1 கோர்ஸ் பேர் வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்கள ஒரு போஸ்ட் பண்ணாலுமே குறைஞ்சது அப்படின்னு அமிதாப் பச்சனுக்கு 10,000 லைக்குக்கு மேலே தான் போகும். ஸோ அப்படின்னும் போது அந்த 10,000 லைக்கும் ஒவ்வொரு டைம் லைக் யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு டைம் போஸ்ட் பண்ணுறாங்க. அவர் அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாருன்னா அதெல்லாம் வரவே வராது அவங்களுக்கு. ஸோ அடுத்தது ஆப்ஸ் ரெக்வஸ்ட் அண்டு ஸோ குரூப் ஆக்டிவிட்டீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நான் 52 குரூப் இருக்குது. அதில் 46 குரூப்பு அதர் குரூப்பு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ மீதி இருக்கிற ஒரு 8 குரூப்பு நான் போட்டு வச்சுருக்கிறேன். 8 குரூப்பை நானே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த குரூப்பில் நீங்கள் ஏதாவது போஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த குரூப்பில் ஒரு ஷேர் பண்ணாலும் போஸ்ட் பண்ணாலும் கமெண்ட் பண்ணாலும் வரும். ஸோ இப்போ குரூப்பினுடைய இதுவும் தெரிஞ்சிடுச்சு. ஸோ ஆப்ஸ் ரெக்வஸ்ட் ஆக்டிவேட்டிங். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லிக்கிறாங்க இதில் ஆனியா ஃபார் COVID-19. ஸோ 19 ஆப்ஸ் நான் வந்து 19 ஆப்ஸ் லிங்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ 19 ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஸ் எங்கே இருக்குது இதோ இருக்குங்க ஆப்ஸு. ஸோ இதுதான் அந்த 19 ஆப்ஸு. ஸோ இந்த 19 ஆப்ஸ்லேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இதுவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதுதாங்க நோட்டிஃபிகேஷன். ஸோ இது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு லைக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எம்பிசின்ற நோட்டிஃபிகேஷன் வேணும்னா வச்சுங்க, வேணும்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இதேமாரி க்ளோஸ் ஃப்ரெண்டில் வேணும்னா வச்சுங்க, இல்லைனா அதுவும் வேணாம் நோபடி கொடுத்துங்க வேணாம்னா. ஸோ குரூப்பு ஆக்டிவிட்டீஸ். ஸோ பாருங்கள் குரூப் ஆக்டிவிட்டீஸில் இத்தனை குரூப் பேரும் வரும். எல்லாமே அத்தனை குரூப்பும் வரும். ஸோ அந்த குரூப்பில் ஏதாவது நோட்டிஃபிகேஷனாக போடுறாங்களோ எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ அதேமாரி இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு குரூப்பு பிடிச்சிருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தனியாக எந்த பர்சனாக உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த குரூப்லேயோ அந்த பர்சனோ உங்களுக்கு அவங்க போஸ்ட் பண்ணுற அந்த நேரத்திலே உங்களுக்கும் வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ திஸ் பர்சன் ஸ்டேட்டஸ் ஆன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஒரு ஏதாவது போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 2 ஃபோட்டோ ஆடட் இன் புல்லட் டிரைவின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அவங்க வந்திருந்தாலும் ஸோ இப்போ பாருங்கள் நான் அதை செஞ்சு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு இருந்து ஸோ இப்போ என்ன பண்ணேன், யார் உங்களுக்கு பிடிக்கிற குரூப்பாக இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்கள நீங்கள் சர்ச் பண்ணிங்க. இப்போ நான் வந்து ரவிக்குமார் சர்ச் பண்ணுறேன். ஸோ யார் அந்த ரவிக்குமார் தோ இருக்கிறார் பாருங்கள். அவர்கிட்ட போயிட்டீங்கன்னா இங்கே மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மெசேஜ் வேணால் ஃபாலோயிங்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபாலோயிங் ஆப்ஷனுக்கு போயிட்டீங்கன்னா ஸோ சாரி இருங்க ஃப்ரெண்ட்ஸ் செக்யூஷன் ஃப்ரெண்டு ரிப்போர்ட் பிளாக் ஃப்ரெண்ட்ஸ் செக்யூஷன் ஃப்ரெண்ட்ஸ். வந்துச்சு பாருங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டு எனக்கு இவர் பிடிச்சிருக்குது, இவர் பண்ணக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எனக்கு உடனே வந்துடணும், அதாவது அவர் தொடர அடுத்த செகண்டே எனக்கு வந்துடணும், அவர் போடுற போஸ்ட் எதாக இருந்தாலும் அப்படின்னா கெட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. கெட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கெட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அவர் பண்ணக்கூடிய எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு அடுத்த செகண்டே வந்துடும். இப்போ ஒரு ஆக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஆக்டர்கிட்ட போயிட்டு இதுமாரி கெட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் நான் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறேன், ஹாய்ன்னு போடுறேன், ஹாய்ன்னு போயிட்டு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஐயோ சாரி நான் என்னோட இதில் பண்ணிட்டேன் பாருங்கள், அவர் இதில் போய் பண்ணணும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ போயிட்டு இதுதான் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து வந்து நம்ம கொடுத்துட்டாச்சு. இப்போ நான் ஒரு போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் போயிட்டு ஹாய்ன்னு பண்ணுறேன். ஸோ ஹாய் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் போஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராயின்னு ஒரு சவுண்டு வந்திருக்கும், அதாவது நோட்டிஃபிகேஷன் சவுண்டு. அது இங்கே பாருங்கள் அவர் பண்ணாருன்னொடனே அடுத்த செகண்டே ஸோ ரவிக்குமார் அப்டேட்டட் இஸ் அவருடைய பேஜ் ஹாய்ன்னுட்டு போட்டுருக்காரு. இந்தமாரி தான் ஆக்டராக இருந்தாலும் ஸோ உங்களுக்கு எந்த பர்சன் எந்த குரூப்பு பிடிக்குதோ, ஸோ இப்போது ஒரு குரூப் உடனுக்குடன் அவங்க போடுற நியூஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க பாருங்கள் அதேமாரி இதுலேயே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா 20 போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் எனக்கு வரல இன்னும் இது வரைக்கும். ஸோ இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா 20 பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த பேஜில் 20 பண்ணிக்கிறாங்க, இந்த குரூப்பில் 20 பண்ணிக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே எனக்கு முக்கியமான குரூப்புன்றதுனால தான் அந்த குரூப்பில் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா என்னுடைய லிஸ்ட்டில் வர்றதே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாகிட்டு இருக்குது, என்னால் படிக்க முடியல, அதெல்லாம் பெண்டிங் நின்றுச்சு. இப்போ நான் ஒன்று தேவைன்னா அதை போய்ட்டு உள்ளே பூந்து போய் படிக்கணும், சரிங்களா? அப்படின்னும் பட்சத்தில் நீங்கள் அவர்கிட்ட போய் அந்த குரூப்பில் போய்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்து வச்சிட்டிங்கன்னா, இப்போ எப்படி நோட்டிஃபிகேஷன் குரூப்பில் போய்ட்டு எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த கணினி தொழில்நுட்பம் இதை நான் எடுத்துக்கிறேன் ஒரு நிமிஷம். அந்த குரூப்பில் போய்ட்டு
ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள், இது ஆல்ரெடி நான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கிறேன். அவர் கொடுத்தாலுமே எனக்கு வந்துடும், நான் அது அவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் பண்ணி போனேன். ஸோ இந்த கெட் நோட்டிஃபிகேஷன்ன்றதில் போயிட்டு ஆஃபில் இருக்கும் அது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆல் போஸ்ட்டை ஆன் பண்ணி விட்ருங்க. நோட்டிஃபிகேஷனு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு போட்டாலும் டங்குன்னு வரும். ஸோ உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்தால் உடனே நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இப்படி தான் உங்களுக்கு தேவையான குரூப்பை பிடிச்சிருந்தாங்க அந்த குரூப்பில் போயிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். இதே தான் பேஜுக்கும் போனீங்கன்னா இப்படி தான் நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வேர்டு. ஸோ ரொம்ப நாள் பேசியிருக்கிறேன் இதுவே 10 நிமிஷத்துக்கு மேலே. ஸோ மன்னிக்கவும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக நான் கொடுத்துக்கிற டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ என்னால் மூச்சு விடாமல் பேசுறதுனால எனக்கு வந்து தொண்டை கட்டுது. அதனால் போயிட்டு ஓகே இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ எல்லா வீடியோவும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிவிங்க இதுமாரி முகநூலை பற்றின விஷயங்கள்லாம் நம்ம ஃபேஸ்புக்லேயும் தமிழ்லையும் ஒருத்தர் அப்லோட் பண்ணியிருக்கிறாருன்னு.